இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருங்க சித்தி, சித்தி இருங்க. கையை விடு, விடுன்னு சொல்றேன்ல, விடு. சித்தி, இந்த குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு. கொடுக்காம நாம எடுத்துட்டு போனா தப்பு இல்லையா? ஏன் எடுத்துட்டு போகணும்? கொடுத்துட்டு வா. என்ன பொருள்னு கேட்க மாட்டீங்களா? அது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. யாரும் பார்க்கறதுக்குள்ள நாம இங்க எடுத்து போயிடலாம். வா சித்தி. துளசி, ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டீங்களா? நீங்க கீழே விழுந்தப்போ நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் செத்துருவன் பயந்துட்டியா? இல்ல, அது உங்க வயித்துல இருக்கிற சிவாவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஒன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். நீ போ. ஜஸ்ட் 10 months தானே. இல்ல, எனக்கு தெரியும் அது கஷ்டம்தான், கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சிவாவோட குழந்தைய எனக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேங்க்ஸ். இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்லு. அதான் சொல்லிட்டேனே. மறுபடியும் சொல்லு. இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். அசிங்கப்படாதீங்கன்னு சொன்னேன். பேசாம வாய மூடிட்டு போயிடு ஜனனி. உன்னை போயிடுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? போயிடுன்னு சொன்னா போயிடு, அதான் உனக்கு நல்லது. போ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஜனனி, பேசாதன்னு சொன்னேன். இப்ப நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அது நல்லது. தயவு செஞ்சு போ. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. நீங்க என்ன மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். ப்ளீஸ் போ. துளசி முழுகாம இருக்காடா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க அந்த சிவா தம்பி. முதல்ல நாம அந்த சிவா தம்பியை கூப்பிட்டு பேசுவோம்.